சிம்பு அண்ட் ஹன்சிகாவுடைய காதல். இந்த காதல் கதை திருமணம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி சிம்புவும் ஹன்சிகாவும் காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து கொடுக்கறது, gift கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் நடந்துட்டு வந்தது. ஆனா எப்போ சிம்பு நயன்தாரா கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து ஹன்சிகாக்கும் சிம்புக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. அதுல ஒண்ணுதான் ஹன்சிகா தன்னுடைய காதலர் தினத்தை தனியா கொண்டாடினது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு நயன்தாரா என்னுடைய தோழி, ஹன்சிகா என்னுடைய காதலி அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஹன்சிகா கொஞ்சம் கூட அதுக்கு சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. ஒரு நாள் நான் இனிமே சிங்கிள் ஆளு, நான் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இனிமே வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோஸ்க்கும் நேரடியாவே போய் சான்சஸ் எல்லாம் கேட்டு நிறைய நிறைய படங்களை புக் பண்ணிட்டு இப்ப ரொம்பவே பிஸியா இருக்கிறாங்க ஹன்சிகா. அது போதாது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நயன்தாரா எந்தெந்த கம்பெனில எல்லாம் படங்களுக்கு புக் ஆகுறாங்களோ அதே கம்பெனிக்கு போயிட்டு நயன்தாராவை விட கம்மியான பேமெண்ட்ல நான் உங்களுக்கு நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவுடைய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இவங்க தட்டி பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால நயன்தாரா இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நயன்தாராக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளர் இல்ல. ஆனா இப்போ ஹன்சிகா உருவாயிருக்காங்க.